நம்ம நாட்டிலேயே மிகப்பெரிய பிரச்சனை என்னவா இருக்கும் அப்படின்னா குழந்தையின்மை தான். ஒரு திருமணம் ஆன உடனே ரொம்ப எதிர்பார்ப்பாக வந்து சந்தோஷமாக 2 பேரையும் அனுப்பி வைப்பாங்க. அந்த சந்தோஷம், அந்த வரவேற்பு எல்லாமே எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா, அந்த பெண் வந்து ஒரு குழந்தைய கொடுத்ததுக்கப்புறம் எல்லாமே அழகாக வந்து சந்தோஷமாக அது தொடர்ந்துட்டு இருக்கும். ஆனால் அதுவே அந்த 1 வருஷமோ 2 வருஷமோ வந்து தள்ளி போக போக என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம மாமியார் முகத்தில் வந்து ஒரு டெரரிசம் ஆரம்பித்து, அது மாமியார்லேருந்து ஆரம்பித்து அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேருந்து ஆரம்பித்து உறவினர்கள் கிட்டலாம் ஆரம்பித்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு விதமான ஒரு ஒதுக்குதல். அவளை வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக இருக்கட்டும், கெட்ட விஷயத்துக்காக இருக்கட்டும், அவளை வந்து ஒதுக்கியே வச்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு பெட்ட பேர் வேறு வச்சுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா மலடி. நீ வந்து ராசி இல்லை, உனக்கு தான் அதுக்கெல்லாம் குடிப்பினை இல்லை அப்படின்லாம் சொல்லி ஏகப்பட்ட விஷயத்துல இருந்து இந்த பெண்களை வந்து இப்படி தள்ளி வைக்கிறதுனால அவங்கள பார்த்தால பாவப்பட்ட ஜென்மமாக தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு கேள்வி தோணும், குழந்தையின்மைக்கு பெண் மட்டும்தான் காரணமா? ஏன் இதில் ஆண்களுக்கும் பங்கு இல்லையா? இந்த மாதிரி தோணும் போது யாருமே அதுக்கான ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லாருமே அந்த பெண்ணை மட்டும்தான் குற்றமாக பார்க்குறாங்க. உங்களோட பதில் என்ன டாக்டர் இதற்கு? மனிதனாக பிறந்த ஏழையோ பணக்காரனோ தனக்குன்னு ஒரு வாரிசு நிச்சயம் ஆசைப்படுவாங்க. அதான் ஆண் குழந்தையா இருக்கட்டும், பெண் குழந்தையா இருக்கட்டும், ஒரு குழந்தை நிச்சயம் வேணும். அதான் மழலை செல்வம் ஒன்று கண்டிப்பாக வேணும். எவ்வளவோ செல்வம் இருக்கும், சிலருக்கு எவ்வளவோ செல்வம் அதை அனுபவிக்க ஒரு மழலை செல்வம் இல்லை என்ற ஒரு குறை நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கும். பெண்களை குறை சொல்றான்னு நீங்க சொன்னீங்க. பெண்களை மட்டும் குறை சொல்றதுன்றது தவறு. ஆனா ஒரு செடியா இருக்கட்டும், அது பூக்கணும், காய்க்கணும், கனியாக்கணும், பின் அது வெடித்து இன்னும் ஒரு விதையாகும். அதே போலதான் பெண்மை. ஒரு பெண்ணானால் பருவம் எட்ட வேண்டிய வயதில், அதாவது 13 வயதில் இருந்து 16 வயதுக்குள்ள அவர் ஏஜ் அட்டன் பண்ணிடும். அதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் 18 இருந்து 21 வயதுக்குள்ள அவளை ஒரு நல்ல ஒரு வரன் அமைச்சு கொடுத்து கல்யாணத்தை பண்ணிக்கணும். இப்ப 26 வயசு வரைக்கும் கூட அவங்க டைம் எடுத்துக்கிறாங்க, டூரேஷன் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அவங்க படிக்கிற காலகட்டங்கள் இருக்குது, படிப்புக்கு வந்தா கொஞ்சம் டூரேஷன் அதிகமா இருக்கு, தப்பு கிடையாது. சின்ன வயசுலயே மேரேஜ் பண்ணாலும் அவங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் தடைப்பட நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால அவங்க கொஞ்சம் ஏஜ் தள்ளி போக கூட தப்பு கிடையாது. அதே அந்த குறிப்பிட்ட வயசுக்குள்ள மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். அந்த குறிப்பிட்ட வயசுலேயே அவங்க ஒரு கன்சியூவா குழந்தைய எடுத்துக்கொள்ளணும், கண்டிப்பா எடுத்துக்கொள்ளணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு டாக்டர் அணுகி அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை நிச்சயமா எடுத்துட்டு பார்க்கறது நல்லது. இப்ப நிறைய பேர் பெண்களை மட்டும் ஏன் குறை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா காரணம் இது ஒண்ணுதான். ஏன்னா அப்படியே பழக்கப்பட்டு போனாங்க, நம்ம சமுதாயத்துல அப்படியே பழக்கப்படுத்தி போனாங்க. ஒரு ஆண் குழந்தை பார்த்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வயசுல அவனுக்கு நம்ம கல்யாணத்தை பண்ணி அவன் தனியாவே அவனை பாட்டு அவனை பார்த்து பண்ணிட்டாங்க. ஆனா பெண்ணை பத்த தாய் தப்பன் அப்படி இருக்க முடியும். தாய் தப்பன் மட்டும் இல்ல, அவன் உடன் பிறந்த சகோதரங்களை கடைசி வரை அந்த பெண்ணுக்கு செய்ய வேண்டிய சேவை அவன் செய்தான் ஆக வேண்டியது. நிறைய தாய் தப்பன் என்ன பண்றீங்க, ஒரு பெண்ணை பெற்றுட்டீங்களா, அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் மேரேஜ் பண்ணி அனுப்பணும் தான் பண்ண, அந்த பொண்ணு இன்னொரு வீட்டுல போய் வாழ்ந்துங்கிறது மறந்துடும். அதனால இன்னைக்கு பெண்களை குறை சொல்லிட்டு வராங்க. இது நீங்க ஆரம்ப ஸ்டேஜ்லயே பார்த்து அந்த பெண்ணை மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா பூனை முதல் வருடம் 2வது வருடம் 3 வருடத்துக்குள்ள அவங்க ஒரு குழந்தைய பெற்றுட்டாங்கன்னா யாரும் உங்களை குறை சொல்ல போறாங்க? ஆனா பெண்களை மட்டும் குறை சொல்ல தவறு. ஆனா எங்கிட்ட ஒரு நோய் நான் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 65% பேர் ஆண்கள் தான் அதிகம் பாதிப்பு உள்ளது. ஆனா அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு குறைந்த காலத்துல நம்ம நிவர்த்தி பண்ண முடியும். இப்ப அவங்களை 3 மாசத்துல குணப்படுத்துற நோயை பெண்களை பொறுத்த 9 மாசம் வரைக்கும் ஆகலாம். அதனாலதான் பெண்களுக்கு அதிகமா நோய் இருந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா பெண்களை மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது. பெண்களுக்கும் பாதிப்பு இருக்கு, ஆண்களுக்கும் பாதிப்பு. டாக்டர், நீங்க கொடுத்த தெளிவான எக்ஸ்பிளனேஷன்ல குழந்தையின்மைக்கு பெண்கள் மட்டும் பிரச்சனை இல்லை, ஆண்களும் இதற்கு காரணம். ஆண்கள் இதுல எந்த விதமான காரணமா இருக்காங்க? ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகன் தாய்மடை செய்ய குறைந்தபட்சம் 60 மில்லியன் கவுண்டிங்கும் எப்போ 75% மோட்டிலிட்டி போகும் கண்டிப்பா தெரியும். இது சிலருக்கு பாத்தீங்கன்னா 1 மில்லியன் 1 லட்சம் கூட இருக்கு. சிலவங்க 1 லட்சம், 1 அணுக்கள் 2 அணுக்கள் கூட இருக்குது. அதான் ஒலிகோஸ்பிரிமிங்கிற கண்டிஷன்ல நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா உயிரிழப்பு இருந்தா மட்டும் போதாது, அதோட சேஃப் மார்பாலஜி நார்மலா இருக்கும். அது மட்டும் இல்லாம அசிங்கத்தன்மை, அதான் மோட்டிலிட்டி பவர்பாங்க, அது எபோவ் 75% மேல இருந்தா தான் ஒரு பெண்ணை ஒரு ஆண்மகனால் தாய்மடை செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு நல்ல டாக்டர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்தால் நிச்சயமா அவங்களால ஒரு நல்ல நார்மல் மருந்தாட்டு குழந்தை போய் கொடுக்க முடியும். இப்ப என்ன பண்றாங்க, எதுக்கு எடுத்தாலும் அவசரப்படுறாங்க. ஃபாஸ்ட் ஃபுட்ல நான் ஏற்கனவே சொன்னதுதான் அவசரம். மேரேஜ் ஆயிடுச்சா 1 வருஷத்துல குழந்தைய பெற்றுக்கணும், 2 வருஷத்துல குழந்தை பெற்றுக்கணும், அதுக்கு மேல போயிட்டா அவ்வளவுதான், என்னத்தையும் பறிகொடுத்தமா நினைக்கிறாங்க. ஒரு பெண்ணை பொறுத்தவரைக்கும் அது மெனோபாஸ் ஆகிற காலகட்டம் வரை, அதான் 48 வயது வரைக்கும் குழந்தை போய் கொடுக்கும். ஒரு ஆண்மகனை பொறுத்தவரைக்கும் உயிரணுக்கள் வீரியம் இருக்கும் வரை 60 மில்லியன் கவுண்டிங் உயிரணுக்கள் இருக்கும் வரை
62 வயது வரை அவனால் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும். இப்ப என்ன பண்றீங்க நீங்க? அவசரப்படுறீங்க, விளம்பரத்தை பாக்குறீங்க, IVF IUI வா உடனே உனக்கு ஒரு குழந்தைய பத்தி கையிலே கொடுத்து விட்டுறோம் வா, விளம்பரத்தை பாக்குறீங்க, போறீங்க டெஸ்ட் பேபி. இன்னும் ஒரு செடி ஒரு படி மேல போயிட்டாங்க. இப்போ வாடகை தாய், நீ உன்னை தேவையில்லை. இப்போ உன்னோட உயிரணுக்கு உன்னோட கருமுட்டை போதுமா? நாகரிகம் எந்த அளவு வளருது பாருங்க. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தோட்டத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அங்கேயே குழந்தைய பார்த்து கையில் எடுத்து வந்தாங்க. இப்ப என்ன நடக்குது? நல்ல நாள் பாக்குறாங்க ஜாதகத்துல, எப்ப குழந்தைய வெளியெடுத்தா அந்த குழந்தை நல்லா இருக்கும். நீங்க எத்தனை நாள் தாய்ப்பால் கொடுத்து அந்த குழந்தை நல்லா இருக்கும் நினைச்சா கூட பரவாயில்ல. என்ன நடக்குது? நாகரிகம் வளர்ந்தா. என்னை பொறுத்தவரை இந்த IVF IUI தேவையில்லை, டைரக்டா போயிடு அடாப்ஷன். இன்னும் கொஞ்ச காலம் போனா என்ன நடக்குன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. தேவையில்லை, ஆணும் தேவையில்லை, பெண்ணும் தேவையில்லை. ஒரு லேபுக்கு போய் அவங்க ஒரு கருமுட்டையை கொடுத்து வந்துருங்க, இன்னொருத்தனோட உயிரணுக்களை அவங்க எடுத்து குழந்தை உருவாக்கி கையிலே கொடுத்துருவாங்க. அந்த காலகட்டம் வந்துடும் பயமா இருக்கு. நாகரிகம் போல எப்படியோ போயிட்டு இருக்கு நாடு. குழந்தையின்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அதுவும் ஆண்மகனை பொறுத்தவரையில் அது நான் ஒரு பெரிய பிரச்சனை எடுக்கிறதே கிடையாது. எங்கிட்ட வந்து லட்சக்கணக்கான சரியை போயிருக்கிறேன். காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே சொல்றேன், ஏமாத்துறது கிடையாது. என்னால் முடியுங்கிறத எடுக்கிறேன், சிகிச்சை எடுக்கிறேன், நிச்சயமா வெற்றியும் கொடுத்துருக்கிறேன். உயிரணுக்கள் குறைவுங்கிறதுக்கு 3 மாசத்துல இருந்து 7 மாசம் தான் சிகிச்சை, அதுக்கு மேல சிகிச்சை இல்லை. உன்னால முடியும். டாக்டர் நம்பு, மருந்து நம்பு, கடவுளை நம்பு. கடவுளை மிஞ்சி எதுவும் இல்லை. உனக்கு குழந்தை கொடுக்குற அவ்வளவுதான். எந்த டாக்டர் நோயை குணப்படுத்த முடியும்? போன உடனே குழந்தையா வா ரெடிமேடா ஒரு பாஸ் வச்சுக்கலாம், ஏமாத்தினா அர்த்தம். உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு? இப்போ உயிரணுக்கு நான் சொன்னேன், உயிரணுக்கு ப்ராப்ளம் என்ன பண்ண முடியும்? அவன் பாஸ் ரெடி பண்ணி வச்சுக்க முடியுமா? உனக்கு உயிரணுக்குல இல்லைன்னு வச்சுக்க என்ன பண்ண முடியும்? அந்த பாஸ் உனக்கு போதுமா? அதுக்கு டெஸ்ட் இருக்கு. ப்ராப்பர் டெஸ்ட்டுக்கு முன்னமா தான் நாடி பிடிச்சு பார்த்தாங்க, செய்தாங்க. இப்போ அதுக்கு ப்ராப்பர் டெஸ்ட் இருக்கு. சிமன் டெஸ்ட் ஒன்று எடுக்கிறாங்க, சிமன் அனலைசிஸ். அது தெரிஞ்சு உனக்கு எவ்வளவு உயிரணுக்கள் இருக்குது, எவ்வளவு கவுண்டிங் இருக்குது, எவ்வளவு மோட்டிலிட்டி பவர் இருக்குது, அதனோட சேஃப் மார்பாலஜி என்ன இருக்குது, இந்த உயிரணுக்கள் ஒரு கருமுட்டை துளைக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்ததா கண்டுபிடிச்சு தக்க மருத்துவ சிகிச்சை நிச்சயம் எடுத்தால் ஒரு ஆண்மகனால் நிச்சயமா எந்தவித IVF IUI இல்லாமல், ஆர்டிபிஷியல் எதுவுமே இல்லாம நிச்சயமா குழந்தை பார்த்து கொடுக்க முடியும். முதல்ல பொறுமை வேணும். இவங்க என்ன பண்றாங்க, அன்னைக்கு போனா அன்னைக்கு நாளைக்கு குழந்தை போட்டு கையில் எடுக்கணும். அப்படி எடுத்தா என்ன, அதுக்கு பேர் குழந்தை இல்லை, ஜடம். என்னை பொறுத்தவரை அதுக்கு நாளைக்கு அதோட ஃபீச்சர் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு தான் அதுக்கு மூளை வளர்ச்சி இருக்கும். ஆர்டிபிஷியல் சேர்ந்து எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு தான் அதுக்கு மூளை வளர்ச்சி இருக்கும், அந்த அளவுக்கு தான் அதோட ஹெல்த் இருக்கும். அது நாளைக்கு அந்த அளவுக்கு தான் படிக்கும். காலம் முழுதும் கண்ணீர் விடுறத விட கொஞ்சம் வெயிட் பண்ணிப்பாரு. நல்ல டாக்டர் அன்னைக்கு சிகிச்சை எடுத்துக்க, நிச்சயமா ஒரு நாள் குழந்தை பாக்கி கொடுக்க முடியும். மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை முடியாதுங்கிறதுக்கு இடமே இல்லை. டாக்டர், இந்த நிகழ்ச்சியை பார்த்ததுக்கு அப்புறமாவது பெண்களை இனிமேல் யாரும் குறை சொல்ல மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் இவ்வளோ கேள்விகளுக்கு அப்புறமா ஒரு பதில் வந்ததுக்கப்புறம் ஆண்களை பார்த்தாலும் கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது டாக்டர். இந்த குழந்தையின்மை பிரச்சனையில் ஆண்கள் பற்றி எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. பெண்களுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இருக்குது? பெண்களை பொறுத்தவரையில் பாதிப்பு, மிகப்பெரிய பாதிப்புங்க பெண்களுக்கு எப்படி இருந்து பார்த்தீங்கன்னா மாதவிடாய் கோளாறு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன், ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு வரேன். ஒரு பெண்ணை பெற்ற தாய் தகப்பனுக்கு ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். தான் பெண்ணை ஏஜ் அட்டன் பண்ண பிறகு இந்த மாதந்தோறும் வருட மாதவிடாய் ஒழுங்கா வருதா, மென்சஸ் ஒழுங்கா வருதா, வெள்ளைப்படுதல் இருக்குதான்னு கேட்டு தெரிஞ்சு அதுக்கான சிகிச்சையை மேரேஜுக்கு முன்னாடியே கொடுத்துருங்க. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அது இன்னொரு வீட்டுல போய் வாழ போகணுங்கிறத மட்டும் மனசு வச்சுக்கணும். ஒரு பெண்ணுக்கு நோய் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிற ஒரே வழி அதுதான். மென்சஸ் ப்ராப்ளம் இருந்தால் அந்த பெண்ணுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த பெண்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு டீட்டெயில் நான் அப்புறமா சொல்றேன். பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவிடாய் பிரச்சனை தெரிஞ்சோ வெள்ளைப்படுதலுக்குள்ள தெரிஞ்சுக்கோ நான் சொல்லிட்டேன். PCODங்கிற வகையான ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது ஓவரிஸ்ல, அதாவது கருப்பையில ஓவரிஸ்ல ஒரு PCODங்கிற ஒரு வகையான கட்டி ஏற்படும், நீர்த்துளி கட்டி ஏற்படும். அது மாதிரி இன்னும் கருப்பையில பார்த்தீங்கன்னா ஃபைப்ராய்டுங்கிற ஒரு வகையான கட்டி ஏற்படும். ஃபைப்ராய்டுங்கிற ஒரு வகையான கட்டி ஏற்படும். அது இன்டர்னல் இருக்கும், எக்ஸ்டர்னல் இருக்கும். இதுவும் ஒரு வகையான பாதை. இன்னும் சிலருக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கும். தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கும் அந்த மென்சஸ் தடைப்படும். அதுவும் ஆரம்ப ஸ்டேஜ்ல அவங்க சிகிச்சை எடுக்கும். இதுவும் ஒரு காரணம், குழந்தை இல்லாம போறது ஒரு காரணம். இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தா ஃபெலோபியன் டியூப், நான் டீட்டெயில் அப்போ சொல்றேன். ஃபெலோபியன் டியூப்ல பார்த்தீங்கன்னா அடைப்புகள் ஏற்படும். அந்த ஃபெலோபியன் டியூப்ல ஏற்படும் அடைப்பு
ஒரு காரணமாக, தாய்மடியாக ஒரு காரணமாக. இன்னும் சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ். ஹார்மோன் சொல்லும்போது என்னென்ன ஹார்மோன் அப்படி என்ன இருக்கு, நாங்கள் நல்லா தான் திடகாத்தமாக சாப்பிட்றோம், ஏன் எங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்து நீங்க கேட்கலாம். பெண்களை பார்த்தா எண்ணற்ற ஹார்மோன் இருக்கு. ஒரு குழந்தையை உருவாக்குவது முதல் அந்த குழந்தையை முதிர்ச்சியடைஞ்சு வளர்ச்சி அடைகிற வரை அந்த 9 மாச காலகட்டத்தில் பல வகைப்பட்ட ஹார்மோன், LH, FSH, புரோலாக்டின், ஈஸ்ட்ரோடைன், ப்ரொஜெஸ்டரோன், டெஸ்டோஸ்டிரோன்ங்கிற ஏகப்பட்ட ஹார்மோன் இருக்குது. இந்த ஹார்மோன்கள் ஏதாவது டிஃபிஷியன்சி ஏற்பட்டால் மட்டும்தான் ஒரு பெண்ணோட பிரச்சனை வர முடியும். இதுவும் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தா நிச்சயமா குணப்படுத்த முடியும். குணப்படுத்த முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்ம பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கர்ப்பப்பை ஃபைப்ராய்டுங்கிற ஒரு வகையான கட்டி வரும். ஓவரிஸ் அதாவது கருமுட்டை இருக்கிற பகுதியில் வந்து பிசிஓடிங்கிற ஒரு வகையான நீர்த்துளை கட்டிகள் வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படும், தைராய்டு ப்ராப்ளம் வரும். இதெல்லாம் பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனை. இது எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாயில தெரிஞ்சுப்போம். ஒரு பெண்ணுக்கு மாதந்தோறும் அவருடைய மென்சஸ் ஆன 28 முதல் 30 நாட்களுக்குள் வந்தால் அந்த பெண் நார்மலா இருக்க அர்த்தம். முன்ன பின்ன 2 நாட்கள் போகலாம். அதையும் தாண்டி போறதால அந்த பெண்ணுக்கு நோய் இருக்காது. அதான் மென்சஸ் அவருடைய காலகட்டத்தில் பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் இருக்கலாம், 3 நாளைக்கு முன்னாடி வெளிப்படுத்தல் இருக்கலாம். மென்சஸ் வந்த காலகட்டத்துக்கு அப்புறமும் வெளிப்படுத்தல் தான் அந்த பெண் நோயில் இருக்கான்னு அர்த்தம். வெளிப்படுத்தலே பார்த்தீங்கன்னா பல விதமான டைப் இருக்கும். சிலவங்களுக்கு கையில் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், இன்னொரு சிலவங்களுக்கு வெளிப்படுத்தல் ரத்தங்கள் கலந்து வரும். இதெல்லாம் அந்த பெண்ணை கேட்டு தெரிஞ்சுக்கணும், பெற்றவங்க தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அந்த பெண்ணுக்கு அந்த அளவுக்கு விழிப்புணர்வு இருக்காது. இந்த காலகட்டத்தில் குழந்தைங்க என்ன 10 வயசுல இருந்தே ஏஜ் அட்டன் பண்ண அந்த பெண்ணுக்கு என்ன மெச்சூரிட்டி இருக்குன்னு பெற்றவங்க தான் கேட்டு தெரிஞ்சு அதை ஆரம்ப ஸ்டேஜ்ல அந்த சிகிச்சை எடுத்துக்கணும். ஒரு கரெக்ட் பண்ணி கொடுக்கும். மாதவிடாய் ப்ராப்ளம் வெள்ளைப்படுதல் வந்து அந்த ஆரம்ப ஸ்டேஜ்லேயே பார்த்தா நோய் நொடி இல்லாமல் அந்த பெண் இன்னொரு வீட்டுல நல்லபடி குடும்பம் நடத்தலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தை பெண்ணுக்கு தகுதியானவளே இருப்பாள். இதுதான் பெண்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை. டாக்டர், இது வரைக்கும் ஏகப்பட்ட டாக்டர்ஸ் கிட்ட நாங்கள் இந்த பற்றியான கொஸ்டின்ஸை பற்றி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஆனால் இவ்வளோ தெளிவாக வந்து என்ன சொல்கிறது, ஒரு கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன் யாருமே வந்து கொடுத்ததில்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற ஏகப்பட்ட வியூவர்ஸ் இருப்பாங்க, அதில் வந்து குழந்தையின்மையால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நிச்சயமா சொல்லணும். அதாவது நோயாளிகளுக்கு சொல்றதை விட இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட தம்பதிகளுக்கு சொல்றதை விட அவங்கள பெற்றவங்களுக்கு தான் சொல்லணும். ரொம்ப இப்ப நிறைய பேர் என்ன பண்றீங்க, பெண் வயசுக்கு வந்துருச்சா 1 வருஷத்துல 2 வருஷத்துல கல்யாணத்தை பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களே ஒழிய அந்த பெண் இன்னொரு வீட்டுல போய் வாழுங்கிறத நீங்க மறந்துடுறீங்க. நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சொல்றது இதுதான். தான் பெண்ணுக்கு மேரேஜ் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெண்ணுக்கு மாதந்தோறும் ஒரு மென்சஸான ஒழுங்கா, அதாவது 28 நாளைக்குள்ள கரெக்டா வருதா, ஒருவேளை 1 நாள் 2 நாள் முன்ன பின்ன இருக்கலாம், அதெல்லாம் பெரிய பாதிப்பா இருக்க முடியாது. அதை பாருங்க, வெள்ளைப்படுத்தல் இருக்கான்னு பார்த்து அதுக்கப்புறம் ஒரு மேரேஜ் பண்ணி கொடுங்க. இல்லைன்னா ஒரு டாக்டர் அணுகுங்க, தப்பே கிடையாது. ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்து சிகிச்சை எடுத்தப்பறம் அனுப்புனா என்ன கெட்டு போகுது? 1 வருஷத்துக்கு மேலே இன்னொரு வருஷம் நம்ம பொண்ணு நம்ம கூட இருந்ததா என்ன? நாளை அங்கே போய் கண்ணீர் விட்டுட்டு இந்த வீட்டுக்கு வரதை விட நம்ம வீட்டில் இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதுக்குள்ள போய் மேனேஜ் பண்ணி கொடுங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்றீங்கன்னா சொந்தத்திலே கேட்கலாம் சார், சொந்தத்திலே கேட்கறேன், எனக்கு காசு இல்லை, கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவோம் பாக்குறீங்க. அதே யோசிக்க மாட்டேங்கிறீங்க. அங்கே போய் அந்த பொண்ணு கஷ்டப்படணுமா? என்னடா பெண்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்கான்னு நினைக்காது. ஆண் மகன்களுக்கு அந்த கதை தான். எனக்கு நிறைய பேர் வர்றான் சார், நான் இப்படி பாதிக்கப்பட்டு நான் அதாவது மோசமான கண்டிஷன்ல இருக்கேன், எங்க வீட்டுல ஒரே வறுக்கட்டான ப்ரெஷர் கொடுக்குறாங்க, என்னால முடியல சார், சூசைட் பண்ணிக்கலாமாங்கிற கண்டிஷன்ல இருக்கேன் சார், என்ன சார் பண்றதுன்னு மனசு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அந்த பையனை வளர்த்து 18 வயசு 21 வயசு வரைக்கும் வளர்த்து உருவாக்கி திடீர்னு ஒரு பந்தத்தை உருவாக்குறீங்க. அந்த பையனுக்கு முடியலங்கும் போது என்ன பண்ண முடியும்? அந்த பையனை என்ன குறை சொல்றது? இந்த நாட்டில் எவன் வைக்கனா இருக்கிறான்? வாலிபத்தில் தவறு செய்யாத எவனுமே கிடையாது. ஆனா தவறுக்கு ஒரு திருத்தம் வேணும். அதுதான் சிகிச்சை முறைங்கிறது. ஒரு முறை டெஸ்ட் எடுத்து பாருங்க, பார்த்துட்டு அதுக்கு சிகிச்சை எடுத்தவன் பையனாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமணம் செய்தவங்க அவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும், என் ஃபியூச்சர் உங்களுக்கும் அது நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கும் ஆசை இருக்கும், நம்மளும் பேரன் பேத்தி பார்க்கணும், நம்ம வம்சம் வளரணுங்கிற ஒரு ஆசை உங்களுக்கும் இருக்கும். ஆணோ பெண்ணோ பிறந்த குழந்தை நம்ம குடும்ப வாரிசுன்னு இருக்கணும் இல்லையா? கடைசி நேரத்துல போய் ஒரு டாக்டர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு அவன் ஐஓஎஃப் பண்ணுங்கிறது, ஐவிஎஃப் பண்ணுங்கிறது, 7 லட்சம் ஆகும் 8 லட்சம் ஆகுறது இருக்கிறதெல்லாம் வித்து அவங்க கையில கொடுத்துட்டு கடைசி நேரத்துல அவன் தான் பில்டிங் கேட்டுட்டு போவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த குழந்தை ஒரு நாள் பிறந்து வச்சுங்க, அங்க போய் ஐவிஎஃப் பண்ணி வளர்ந்துட்டு பிறந்துட்டு வச்சுங்க. அந்த குழந்தைக்கு என்ன செஞ்சுட்டு போறீங்க நீங்க? அந்த குழந்தை நாளைக்கு ஃபியூச்சர் சொல்ல எங்க அப்பா இது சம்பாதிச்சாங்க, அம்மா சம்பாதிச்சாங்க சொல்ல வேண்டாமா? எங்க அப்பா அம்மா என்ன பெறதுக்காக இன்னொருத்தர் நடத்திட்டாங்கன்னு சொல்லக்கூடிய கடைசியில் வைக்காது. டெஸ்ட் எடுத்து பாருங்க, ப்ராப்பரா மறந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு பிறகு
மேரேஜ் பண்ணி கொடுங்க. இதுதான் என்னோட அட்வைஸ். வேற எதுவும் சொல்ல தெரியல. குழந்தையின்மைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. உங்களாலேயே நார்மலாவே குழந்தை பாக்கியம் நிச்சயம் கொடுக்க முடியும். ஒரு ஆண் மகனை பொறுத்தவரை 60 மில்லியன் கவுண்டிங் வேணும், 75% மோட்டிலிட்டி பவர் வேணும். இதுதான் அவனுக்கு இருக்க வேண்டியது. அந்த உயிரினத்தோட சேஃப் மார்பலை நார்மலா இருக்கணும். இதுதான் அவனோட பிரச்சனை. அதுக்கு தக்க மருத்துவ சிகிச்சை முறைப்படி டைம்லி கொடுத்துட்டோம்னா கண்டிப்பா ஆனால் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும். பெண்ணை பொறுத்தவரை மெயின் ப்ராப்ளம் மென்சஸ் ப்ராப்ளம் தான். அதை நீங்க பார்த்தாலே அது ரெகுலரா இல்லைன்னா உடனே ஒரு டாக்டர் மருத்துவ சிகிச்சை எடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் அதுக்கு இருக்காது. இப்ப பிசிஓடி உடனே டாக்டர் பாருங்க லேப்ரோஸ்கோபி பண்ணாதீங்க. சில பிசிஓடி வந்து மென்சஸ் ரெகுலர் ஆனாலே ஆட்டோமேட்டிக் அது கலைஞ்சு போயிடும். லேப்ரோஸ்கோபி பண்ணி உடம்புக்கு எடுக்காது. சிகிச்சை எடுக்கணும், முறைப்படி எடுங்க. ஒரு முறை வந்து ஆலோசனை பெறுங்க. நிச்சயமா மருந்து முதல்ல எடுக்கணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஒருவேளை சிலவங்க மருத்துவ சிகிச்சை தேவைப்படாது, வெறும் கவுன்சிலிங் மட்டும் தான் தேவைப்படும். கவுன்சிலிங் கூட முடியறதுக்கு போய் என் பணத்தை வேஸ்ட் பண்றீங்க. ஆனா ஒரு நல்ல டாக்டரை நம்ம அணுகுங்க, நல்ல மருத்துவரை தக்க சிகிச்சை டைம்லி எடுங்க, காலம் தாழ்த்தி எடுக்காதீங்க. ஆரம்ப நிலையிலே நல்ல மருத்துவரை சிகிச்சை பார்த்தீங்கன்னா நிச்சயமா குழந்தைய பாக்கிங்கிறது ஒரு கனவா இருக்காது, எப்பவும் நனவாவே இருக்கும். நேரில் வாங்க, ஒரு முறை அந்த ஆலோசனை பெறுங்க. உங்களுக்கு திருப்தியா இருந்தால் அதுக்கப்புறம் மருந்து எடுங்க. நிச்சயமா உங்களால் குழந்தை பாக்கியம் கொடுக்க முடியும். அது ஆணோ பெண்ணோ கவலையப்பட வேண்டாம், நிச்சயம் குழந்தை பாக்கியம். டாக்டர், இந்த ஜெனரேஷன்ஸில் இருக்கிற நிறைய நோய்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் வந்து பெண்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க இப்போ ரீசன்ட் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மென்சஸ் ப்ராப்ளம். இந்த மென்சஸ் ப்ராப்ளமோட சேர்த்து வந்து இந்த வெள்ளைப்படுறது, இதை வந்து அவங்க அப்படியே கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக கொஞ்சம் கன்சிடரேஷன் பண்ணாமல் அவங்களோட பிஸி ஷெடியூல் அப்படியே கேரி ஃபார்வர்ட் போயிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக வந்து அது பிசிஓடி வரைக்கும் வந்து முடியுதுன்னு சொல்கிறீங்க. பிசிஓடி அப்படின்னா என்ன, அண்ட் அந்த பொண்ணுக்கு பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றத அவங்க எப்படி தெரிஞ்சுப்பாங்க? அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரி டிசீஸ். இந்த பிசிஓடி எங்க ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஓவரிஸ், அதாவது சினைப்பைன்னு சொல்லுவாங்க. சினைப்பைன்னு நம்ம கர்ப்பப்பைக்கு மேல் போது 2 சைடு இருக்கும். அதுல என்ன சினைப்பையோட வேலை என்ன, கருமுட்டை சுமந்தோட இருக்கும். ஒரு பெண்ணோட கருமுட்டை அங்கதான் இருக்கும். அந்த கருமுட்டை அங்கதான் தான் முதிர்ச்சி அடைந்து வெடித்து கருவாகிறது அங்க அந்த பகுதியில் இருக்கும். அந்த பகுதியில் ஏற்படும் நோய்க்கு பேர் தான் பிசிஓடி, அதாவது பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் டிசீஸ். அதை மெடிக்கல் டேர்ம்ஸ்ல பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நீர்த்துளி கட்டி என்ன பண்ணணும், அந்த கருமுட்டை வெடிக்க செய்யாது, வளர்ச்சியடை வைக்காது. அதுல ஏற்பட கட்டினாலும் இந்த பாதிப்பு வரும். இதை அலோபதி மெடிசன் என்ன பண்றாங்க, உடனே லேப்ரோஸ்கோபி பண்றாங்க, அறுவை சிகிச்சை பண்றாங்க, அது சரி பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஆனா சரி பண்றதுனா உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அறுவை சிகிச்சை பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஒரு முறை பாலிசிஸ்டிக் ஓவரி நீங்க லேப்ரோஸ்கோபி பண்ணா திரும்பவும் வளருக்கு 3 மாசத்துல திரும்ப வளர்ந்துருக்கும். 4வது நாள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த அதை ரிமூவ் பண்ணி எடுத்தா தான் முடியும், முடிஞ்சு போச்சு, இந்த மாதிரி கண்டிஷன் கூட வந்துருக்கும். அப்படிப்பட்ட பிசிஓடிங்கிற நோய் ஒரு பெண்ணை தலைமுறை முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. இதெல்லாம் இதுக்கான அறிகுறிகள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை போய் குறைந்த வயதில் ஏஜ் அட்டன் பண்ணிடுவாங்க. இந்த பிசிஓஎஸ் இருக்கவங்க மட்டும்தான் இந்த ப்ராப்ளம் வரும். சிறு வயதிலேயே அவங்க பூப்படைகிறது, முகத்திலாம் பார்த்தீங்கன்னா முடி ரோமங்கள் வளர ஆரம்பிக்கும், மார்பகங்கள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா அதான் எண்ணெய் பசை உள்ள உடம்பா இருக்கும். இப்படி நிறைய மாற்றங்கள் அந்த பெண்ணுக்கு தானே தெரியும். பிசிஓஎஸ் இருக்கனால நமக்கு தானே தெரிய ஆரம்பிக்கும் எந்த மாதிரி மாற்றங்கள். மென்சஸ் ப்ராப்ளம் வரும், அதான் ரெகுலரோடைய மென்சஸ் தடைப்படும். இப்போ ஒரு கரு உருவாயிட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப மாசம், அதாவது 3 மாசத்துக்குள்ள அபார்ஷன் ஆகிடும். அதாவது பெரும்பாலும் இந்த கரு சிதைவு ஏற்படுறது காரணமே இந்த பிசிஓஎஸ்ங்கிற ஒரு ப்ராப்ளம் இருந்தால் தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். ஒரு பெண் தாய்மடையாமல் இருப்பது மிக முக்கிய காரணம் இப்போ இந்த பிசிஓடிங்கிற ப்ராப்ளம். இதையும் ஆரம்ப செய்தியில நல்ல டாக்டர் அணுகி நீங்க சிகிச்சை எடுத்தீங்கன்னா எந்தவித ஆபரேஷனும் தேவையில்லை. பிசிஓஎஸ்ங்கிற ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. மூலிகை மருத்துவத்துல 3ல இருந்து 7 மாசம் அதிகபட்சம், அதுதான் 3ல இருந்து 7 மாசம் சிகிச்சை எடுத்தா கம்ப்ளீட்டா குணமாகிடும். இன்னும் சில பிசிஓஎஸ் என்ன பண்ணா மென்சஸ் ரெகுலரா இருந்தாலே ஆட்டோமேட்டிக் கலந்து போகும். அதே சிலவங்க ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு பிசிஓடி இருக்குன்னு சொல்லி ஒரு பயமுறுத்தி அவங்க நல்ல கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிசிஓடிங்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. சில பிசிஓடி வந்து மென்சஸ்லேயே கரைஞ்சி சரியாயிடும். அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு கன்சியூவ் ஆயிருக்கும் அந்த ப்ராப்ளம் தான் கருமுட்டை வெடிக்க செய்யாமல் இருக்கும். ஆனால் ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஒரு டாக்டர் மூலிகை மருத்துவத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல டாக்டர் அணி சிகிச்சை எடுத்தால் நிச்சயமா அந்த பிசிஓஎஸ் பிரச்சனை வந்து விடுபட்டு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்க தாய்மடைய முழு வாய்ப்பு உண்டு. அது நீங்க தேர்ந்தெடுக்கிற டாக்டர் ஆபரேஷன் தேவையில்லை. குழந்தையின்மை பிரச்சனையினால பாதிக்கப்பட்டு நிறைய தம்பதியினரை நம்ம பார்த்துக்கணும். இப்போ நம்ம பார்க்க போற தம்பதியினர் இவங்க வந்து ஸ்ரீலங்கால பேசிக்கலி வந்து born and brought up, ஆனா இப்போ வந்து கனடால செட்டில் ஆயிட்டாங்க. இந்த ப்ரோக்ராம்காக இப்போ வந்திருக்காங்க, அதுவும் குழந்தையோட வந்திருக்காங்க. மிஸ்டர் நிமால் அண்ட் மிஸ்ஸஸ் யாழினி அவர்களை பார்க்கலாம். நாங்க நிகழ்ச்சிக்கு போகிறோம்.
வணக்கம், உங்க பேர் என்ன? வணக்கம், I am Nimal. We are coming from Canada. தமிழ் தெரியுமா உங்களுக்கு? நன்றாக தமிழ் தெரியும். ஓகே, என்ன பிரச்சனைக்காக நீங்க வந்து தீர்வு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு இந்தியாவுக்கு வந்தீங்க? நாங்கள் 15 வருட காலமாக கனடாவில் குடியிருக்கின்றோம். எங்களுக்கு திருமணமான காலத்திலிருந்து குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. இதனால் மிகவும் ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். அந்த வேளையில் தான் நாங்கள் டாக்டர் அதாவது பேட்டியின ஒரு தனியார் தொலைக்காட்சியால் அங்கு கனடாவில் பார்த்தோம். அதுல இருந்து எங்களுக்கு ஒரு மனதில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு உற்சாகம் பிறந்தது, ஒரு நம்பிக்கையும் பிறந்தது. உடன் நானும் எனது மனைவியும் டாக்டர் ஐயாவுடன் போனில் கதைத்தோம். டாக்டர் அவர்கள் அதிக தூரத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் நேரடியாக இந்தியா வந்தால்தான் நான் வந்து அது பற்றி சிகிச்சை பற்றி கூற முடியும் என்று கூறினார்கள். ஒரு மிகுந்த நம்பிக்கையுடன் நான் என் மனைவியும் கனடாவிலிருந்து டாக்டர் அவர்களை பார்த்தோம். அவர் எனக்கு ஒரு 6 மாத கால சிகிச்சை அப்படி என்று கூறினார்கள். எனக்கு வந்து பலரும் பலவிதமான வெவ்வேறு சிகிச்சைகள் இருக்கும்படி முன்பு பல இடங்களில் பல நண்பர்கள், குடும்ப நண்பர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆனால் அதெல்லாம் எனக்கு மனதில் அவ்வளவு, ஏனென்றால் நான் அதை பற்றி கலைக்க விரும்பவில்லை. அது பெரும்பாலும் பணத்தை செலவழித்திருக்கின்றேன், அதை பற்றி கலைக்க விரும்பவில்லை. ஆனா என்ன நம்பிக்கையில இது கண்டிப்பா நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சு வந்தீங்க? டாக்டர் அவர்களுடைய அந்த பேட்டி வந்து உங்களுக்கு ஒரு உறுதியான ஒரு மன நம்பிக்கையும் உற்சாகத்தையும் தந்தது. எங்களுடைய ரிப்போர்ட் எல்லாம் டாக்டர் வாங்கி பார்த்தார்கள். 6 மாதத்துக்கு முதல் இந்த ரிப்போர்ட்டுகள் எடுத்திருக்கின்ற காரணத்தால் மீண்டும் எடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு கூறி பலவிதமான டெஸ்ட் எல்லாம் எடுத்து எல்லாமே ஃப்ரெஷ் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணினோம். அதுல வந்து அவர் வந்து எனக்கு வந்து அந்த உயிரணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாகவும், எனது மனைவிக்கு வந்து அந்த பீக்கோடு என்ற நீர்த்துளி கட்டி இருப்பதாகவும், இவற்றை அகற்ற ஒரு 6 மாத கால சிகிச்சை வேண்டும் என்று கூறினார்கள். கடந்த வருடம் இதே மாதம் தான் டாக்டர் ஐயாவுடன் நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் வந்த. நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அண்ட் உங்க ஊருக்கு நீங்க ரிட்டர்ன் போகும்போது குழந்தையோட நீங்க வந்து நீங்க போயாச்சா திருப்பி கனடாக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம்? இல்லை, நாங்கள் வந்து முதலில் இப்ப வந்து ஊர் மக்கள் எல்லாம், இப்ப எங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாம் முதல் நான் என் மனைவி வந்து விவாகரத்து செல்லும் நிலையில் தான் எங்களுடைய அந்த வாழ்க்கை அமைந்திருந்தது. ஏன்னா 2 தரப்பிலும் உறவினர்கள் வந்து என்னை வந்து பிரிந்து விரும்பும் பல்வேறு லாங் டைம் டியூரேஷன் எதுவுமே நடக்கல அப்படின்னு நினைக்கும் போது, மேலும் வந்து ஒரு தகப்பனுக்கு வந்து குழந்தை இல்லாத வாழ்க்கை என்பது அவனுடைய வாழ்க்கையில் என்னை போன்ற அனுபவித்த மனிதர்களால் தான் கூற முடியும். அது வந்து என்னை போல் உள்ள மற்ற நிலையில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். இப்ப வந்து நான் வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஒரு முக்கியமான கொஸ்டின் கேட்கணும் அப்படின்னா, நீங்க கனடால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருப்பாங்க, இங்க இல்லாத ஒரு சிகிச்சையா நீ இந்தியாவுக்கு கிளம்பி போற, நீ இந்த இடத்துல என்ன ட்ரீட்மெண்ட் இல்லைன்னு நினைச்சிருக்க அப்படின்னா. ஆனா ஒன்ஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்ததுன்ற போது கனடால இருந்த மக்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க? அவர்கள் வந்து என்ன நம்பினாங்களா? முழுவதுமாக நம்பினார்கள், மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். டாக்டர் ஐயா வந்து அவர் வந்து இந்தியாவில் இருக்கின்றார்கள், ஏதோ ஒரு தனிவிதமான அவருடைய சிகிச்சை முறையை பற்றி, சித்த மருத்துவம் என்ற முறையில் அவருடைய சிகிச்சை முறை ஒரு தெய்வீகமானது என்று கூட அவர்கள் கூறினார்கள். என்னை போன்ற பலரும் இந்தியா வருவதற்கு மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். வெரி குட், வெரி குட். அதாவது ஒரு வெளிநாட்டுல ஒரு இந்த அளவுக்கு வந்து ஒரு பெருமை கிடைச்சதுன்றது நம்ம டாக்டருக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிரெடிட்னு நான் சொல்லுவேன். அதுவும் இல்லாம நான் நிறைய தம்பதியினரை இப்ப வந்து காலையில இருந்து பேட்டி எடுத்துட்டு இருக்கும் போது, ஒரு நாள் ஒரு நிகழ்ச்சியிலையும் பேட்டி எடுக்கும் போது எப்படி இருக்குன்னா, அவர் ஒரு கைராசியான டாக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தைகளே வந்து சொல்லியிருக்காங்க. சோ நீங்க எப்படி வந்து ஃபீல் பண்றீங்க உங்க குழந்தை வந்து கிடைச்சோன்னு உங்க ஒய்ஃபை பார்த்து சொல்லும் போது? எனக்கு வந்து டாக்டர் ஒரு நல்ல சிகிச்சை முறையில் தான் இந்த அழகான குழந்தை கிடைத்தது. சொல்லுங்க யாழினி, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க ஒரு தாய்மை அடைஞ்சதுக்கு அப்புறம்? இவருக்கு எங்களுக்கு மேரேஜ் ஆனதுல இருந்து குழந்தை இல்லைன்னு என்னோட மாமியார் வீட்டுல இருந்து என்னை ஒதுக்கி வச்சு ரொம்ப வந்து ஊர் உலகம்லாம் ஒரு மாதிரி அசிங்கமா பேசினாங்க, இவளுக்கு குழந்தையே பிறக்காது அப்படின்ற மாதிரி பேசணும். ரொம்ப ஃபீல் பண்ணேன் நானு. அதுக்கப்புறம் வந்து இவரோட தொலைக்காட்சியில வந்து டாக்டரோட பேட்டியை நாங்க பார்த்த பிறகு டாக்டர்கிட்ட போன்ல கதைக்கவும் எனக்கு வந்து முழு நம்பிக்கை வந்துச்சு. எப்படியும் நான் கன்சீவ் ஆயிடுவேன், இந்த உலகத்துக்கு முன்னாடியும் என்னோட மாமியாருக்கு முன்னாடியும் வந்து நம்ம ஒரு குழந்தையை பெற்று, அழகான குழந்தையை பெற்றுக்கொண்டு என்னோட மாமியார் கையில கொடுக்கணும்னு சொல்லிட்டு
எனக்கு ஒரு கனவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் டாக்டரோட ட்ரீட்மெண்ட்ல நான் கன்சீவ் ஆனேன். 6 மாச காலம் சொல்லியிருந்தாரு என்ன. ஆனா 3 மாசத்துலயே வந்து அந்த ரிசல்ட் தெரிஞ்சிச்சு. ரொம்ப சந்தோஷம். 3 மாசத்துல ரிசல்ட் வரவும் எனக்கு அந்த சந்தோஷத்தை எப்படி வெளிப்படுத்துறதுன்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தைய நான் பெற்றெடுக்கிறதுக்கு டாக்டருடைய சித்த மருத்துவம் தான் காரணம். ரொம்ப ரொம்ப உதவியா இருந்தது, ரொம்ப பயனுள்ளதாகவும் இருந்தது. கண்டிப்பா இந்த மாதிரி மனசுக்குள்ள வெம்பிட்டு இருக்கிற எத்தனையோ தம்பதியினர் இருக்காங்க, அவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபா என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நான் வந்து என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி குழந்தை இல்லாம எத்தனை அழுதுகிட்டு வேதனையிலையும் என்ன பண்றதுன்னே தெரியாம நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன செய்யறதுன்னு தெரியாம பாதி பேர் வந்து திரிஞ்சு போயிடுறாங்க. அதாவது ரைட் பர்சன்ஸ் கிட்ட போகாம ராங் கைடட்ல போய் மாட்டிக்கிட்டு பணத்தை செலவு பண்ணிட்டு ஏமாந்து போய் இன்னும் மனசு உடைஞ்சு இருக்காங்களே தவிர கரெக்டான பர்சன்ஸ் கிட்ட போய் உங்களை மாதிரி ஒரு அழகான ஒரு கிஃப்டா இன்னும் அவங்க வாங்கல. சோ அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இந்த டாக்டர் நான் இந்த பயன் அடைஞ்சது மாதிரி என்ன போல உள்ள நிறைய பேர் டாக்டரோட சித்த மருத்துவத்தை வந்து பெற்று என்ன மாதிரி ஒரு அழகான ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பெற்று சந்தோஷமா இருக்கணும். நல்ல ஃபங்க்ஷன்ல போய் எல்லாருக்கும் முன்னாடி பெருமையா அப்படின்னு சொல்லி ஒரு பெருமையோட இருக்கணும். இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்றது. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னே தெரியல, வரல. உங்க இருவரோட முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க எந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷத்துல மூழ்கி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நேயர்களே, கட்டாயமா உங்களோட கஷ்டமும் மறைஞ்சு போயிடும், காணாம போயிடும், சந்தோஷம் பூத்து குலுங்கும். அப்படியாதான் கண்டிப்பா நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களோட பிரச்சனைகள் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் நீங்க சார் கிட்ட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கட்டாயமா உங்க வாழ்க்கையிலும் சந்தோஷம் தான். இனிமையான இல்லற வாழ்க்கையை நிரந்தரமாக பெற to get permanent and peaceful life நீங்கள் நரம்பு தளர்ச்சியால் இல்லற சுகத்தை இழந்தவரா, குழந்தை இல்லாமல் பல டாக்டர்களால் கைவிடப்பட்டவரா, சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவரா, சோரியாசிஸ் போன்ற தோல் நோயால் அவதிப்படுபவரா, மூட்டு வலியால் முடங்கி கிடப்பவரா, ஆஸ்துமா மற்றும் சைனஸ் போன்ற நோய்களால் பாதிக்கப்பட்டவரா, உங்களின் குழந்தை ஆட்டிசம் எனப்படும் குறைபாட்டால் பாதிக்கப்பட்டு மூளை வளர்ச்சி இல்லாமல் காணப்படுகிறதா? இனி கவலையே வேண்டாம். உங்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண டாக்டர் எஸ் முருகேஷ், Seychelles Herbs and Research Center, Siddha Ayurvedic and Naturopathic Medicines, Number 26, Seychelles Avenue, Akkarai, ECR Road, Chennai, Tamil Nadu, India. Pin code 600119. முன்பதிவிற்கு for appointment. Phone number 04446890072. Cell number +917358583118 and +919444732995. Email ID supports@seychellesherbs.com and contact@seychellesherbs.com and Seychelles Herbs 1966@gmail.com. Facebook ID Seychelles Herbs. Instagram ID Seychelles Herbs. Website www.seychellesherbs.com. டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம். முன்பதிவு பெற்று வரவும். சென்னை தலைமை மருத்துவமனையானது தினசரி காலை 9 மணி முதல் 12 மணி வரையிலும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரையிலும் டாக்டர் அவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை மற்றும் சிகிச்சை பெறலாம். டாக்டர் அவர்கள் மருத்துவ முகாம் செல்லும் நாட்களில் சிறப்பு மருத்துவர்களை நேரில் சந்தித்து ஆலோசனை பெறலாம். டாக்டர் அவர்கள் பாண்டிச்சேரி, கும்பகோணம், தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, நாகர்கோயில், கரூர், சேலம், கோவை, ஓசூர், வேலூர் போன்ற உள் மாவட்டங்களிலும், பெங்களூர், மும்பை, கல்கத்தா, டெல்லி போன்ற வெளி மாநிலங்களுக்கும், இலங்கை, கனடா, ஜெர்மன், இத்தாலி, பிரான்ஸ் போன்ற வெளிநாடுகளுக்கும் விஜயம் செய்கிறார். டாக்டர் அவர்களை சந்திக்க முன்பதிவு அவசியம்.